இதுக்கு வந்து டைமிங் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போகணுன்னா என்ன வழிமுறைகள் ஐயா? ரொம்ப சிம்பிள். எப்படி? 4 பொருள் போதும். 4 பொருள்? 4 பொருள் போதும். 1 முருங்கைப்பூ, அதுதான் மாஸ்டர் பீஸ். இந்த 10 கிராம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும், தேன் விட்டு அரைக்கணும். அந்த உருண்டையை காலையில் ஒரு உருண்டை, சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு நல்ல இளம் சூடான பால், அது சர்க்கரை சேர்த்துக்கலாம். பத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி அப்படிங்கிற ஐட்டமே இருக்கக்கூடாது. அதாவது புளிப்புங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி. அவர் வந்து அவரோட போகத்துக்கு போனார் அப்படின்னா அன்னைக்கு தான் அவர் வந்து ஆனந்தமான ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடுவார். யோகா மீடியா நேயர்களுக்கு இந்த டேவிடுடைய வணக்கம். அதாவது ஆரம்பிக்கும் போதே ஒரு புண்ணையோடு ஆரம்பிக்கலாமே. எப்படி சொல்கிறதுன்னா, திருமணம் ஆனவர்கள் அவங்க மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவை, இல்லாதவங்க வந்து தள்ளி விட்டு போகலாம், தப்பு இல்லை. என்னன்னாக்க ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி புதுசு இப்போ தான் ஐயா, எனக்கு வந்து ஆன்ம சக்தி இருக்குது, ஆனால் நானும் என் மனைவியும் சேரும்போது எனக்கு ஒரு 4 நிமிஷம் 4 செகண்டுங்க, அவ்வளோதாங்க, இல்லை ஒரு 15 செகண்டுங்க, அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சேர முடியல. எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இருக்குன்னு ஆசை தான். அந்தளவுக்கு என் உடம்பு தெம்பு இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு முடியாதவங்க அந்த மாதிரி முடியலன்னு சொல்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, கனகராஜ் ஐயா கிட்ட வந்திருக்கேன். ஐயா வணக்கங்க. வணக்கம். இவரை பற்றி சொல்லவே வேண்டாம், நிறைய மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆண்மைக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்றதுல இவர் ஒரு முன்னோடியாக இருக்கார். ஆண்மை சம்மந்தமாக எல்லா மருத்துவத்துலேயும் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, சுகருக்கு ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்டாக பாருங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைக்கு ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதய சம்மந்தப்பட்டதுக்கு ஸ்பெஷலாக இருப்பாங்க. இன்னொரு சிலர் இந்த கிட்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஸ்பெஷலாக. அந்த மாதிரி இவர் வந்து ஆண்மைக்கு ரொம்ப ஸ்பெஷல். இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மன்மத லேகியம் மன்மத உருண்டை அப்படின்னு போட்டார். இது வரைக்கும் எந்த ரிமார்க்கும் இல்லாமல், எந்த ஒரு சின்ன சந்தேகமும் இல்லாமல், இது வரைக்கும் யாரும் குறையே சொல்லாமல் அதை எடுத்துக்கணும், எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதை அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த எக்ஸ்ட்ரா டைமிங்க்கு ஐயா என்ன சொல்ல போகிறோன்னு கேட்கலாம் வாங்க. ஐயா, இப்போ கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனவங்களும் சரி, 15 வருஷம் ஆனவங்களும் சரி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது போடா இது என்னடா 10 நிமிஷம் முடிஞ்சு போ, 5 நிமிஷம் முடிஞ்சது அப்படின்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம், அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடியுது எல்லாமே அப்படின்ற போது எல்லாம் வெளியே சொல்லுவாங்க, நானும் பாடாத 10 நிமிஷம் போனேன் 1/4 மணி நேரம் போனேன்னுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் ஏன்னா திருமணம் ஆனவங்களை வந்து அதிகமாக நம்மளோட பழகுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சொல்கிறது தான், இதுக்கு வந்து டைமிங் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போகணுன்னா என்ன வழிமுறைகள் ஐயா? ரொம்ப சிம்பிள். என்னையா சொல்லிங்க, அது நம்பி தான் உலகமே போயிட்டு இருக்கு. சிம்பிள் சொல்லிட்டீங்களே. ரொம்ப சிம்பிள். எப்படி? 4 பொருள் போதும். 4 பொருள் போதும். 1 முருங்கைப்பூ, அதுதான் மாஸ்டர் பீஸ். அதாவது இந்த முருங்கை மரத்தை பற்றி, முருங்கை காயை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு படத்துலேயே நிறைய பார்த்துட்டோம். முருங்கை மரத்தையே வெட்டி விருந்து வச்ச சீன்லாம் பார்த்துருக்கோம். இதில் முருங்கை பூ தான். என்றைக்குமே பூவுக்கு வந்து விசேஷங்கள் அதிகம். அதாவது காயை விட இளமரவு காய் மரவு சொல்லியிருக்காங்க. அதை விட நமக்கு இந்த பூ வந்து விசேஷம். நமக்கு தேவை முருங்கை பூ. அது கூட பார்த்தீங்கன்னா கசகசா. ஆமாம், கசகசா உயர்தரமான கசகசாவாக இருக்கணும். நிறைய இப்போ பூண்டு விதையெல்லாம் கலந்து வந்து கசகசான்னு விற்கிறாங்க. அதனால் நல்ல தரமான கசகசாவாக வாங்கிக்கணும். ஜாதிக்காய் 3 பொருள் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது குங்குளியம், வெள்ளை குங்குளியத்துலேயும் இன்றைக்கி நிறைய பித்தலாட்டம் நடக்குது. அதை வந்து அதுவும் நமக்கு தரமில்லாத குங்குளியம் தான் வருது. மரத்திலேயே வடிந்து, அதாவது பிசுன்னு மரத்திலேயே வரக்கூடிய குங்குளியத்தை தான் நாம் வந்து வாங்கணும். ஆக மொத்தம் இந்த 4 பொருளும் பார்த்தீங்கன்னா 10 கிராம். இந்த 10 கிராமே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும், தேன் விட்டு அரைக்கணும். தேன் விட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதாக்க தேனில் விட்டு தான் அரைக்கணும், சரிங்களா? 10 கிராம் எடுத்து அதை அரைக்கிறது, இடிச்சிட்டு அதில் போட்டு தேன் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணும். ஆமாம், கண்டிப்பாக வந்து அவசரத்துக்கு வந்து நான் மிக்சியில் அடித்தேன்,
வேற இதில் பண்ணனா வேலை செய்யாது. அது நம்முடைய மக்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால கல்வத்தில் அரைக்கிறது அல்லது தாய்மார்கள்ட்ட அம்மியில் அரைக்க கொடுக்கலாம். அது பெஸ்ட்டு. கல்வத்துக்கு ஈக்குவல் தான் அம்மியும். அதை வந்து நல்லா மையாக அரைக்கணும். எவ்வளவு நேரம் உங்களால் மையாக நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி அதிகமாக தேன் விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி சாப்பிடணும். உருண்டை பிடிக்கணும். இப்போ நம்ம எப்பவுமே ஐயா உருண்டை தான் ஃபேமஸ் ஆட்டுக்குது. சொல்லுங்க. இதை வந்து 14 உருண்டையாக பண்ணணும். அதாவது இந்த 40 கிராம் தேன் விட்டு அரைச்சி அதை வந்து நம்ம கட்டியாக வலிச்சு எடுக்கணும். அதாவது கட்டி சட்னி மாதிரி வலிச்சு எடுத்து அதை 14 பாகமாக பிரிக்கணும். அது எவ்வளோ சைஸ் உருண்டையாக வந்தாலும் சரி. அந்த உருண்டையை காலையில் ஒரு உருண்டை, சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு நல்ல இளம் சூடான பால், அது சர்க்கரை சேர்த்துக்கலாம், கல்கண்டு சேர்த்துக்கலாம். இளம் சூடான பால் ஒரு கப்பு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அமைதியாக இருக்கணும். ஏதாவது புக்கை படிச்சுக்கிட்டு சிவனேன்னு கம்முன்னு இருக்கணும். நம்ம மக்கள் இருக்க மாட்டாங்களே. 8வது நாள் அவர் வந்து அவரோட போகத்துக்கு போனார் அப்படின்னா அன்னைக்கு தான் அவர் வந்து ஆனந்தமான ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டையே கொண்டாடுவார். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது நிறைய பேர் அது தெரியாமல் வழிகள் அதுக்கு என்ன வழினே தெரியாமல் யோசனை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொக்கிஷமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நேரில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவர் சொன்னது என்னென்ன காய்கள் இப்போ சேர்த்தணும், என்னென்ன மூலிகைகள் சேர்த்தணும், அந்த மூலிகைகள் எப்படி வந்து அரைச்சி எடுக்கணும். இதில் ஒரு சில கேள்வி கேட்பேன் நான் ஏன்னா அவங்க இதில் நான் கேட்டுறேன். இந்த உருண்டை பிடிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இந்த உருண்டையை காய வச்சு சாப்பிடும்போது சப்பி சாப்பிடணுமா, இல்லை அந்த உருண்டையை வந்து கடிச்சு மென்னுட்டு பால் குடிச்சிக்கலாம்? கடிச்சு மென்று சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிக்கலாம். அதனால் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. 7 நாளைக்கும் காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, 14 உருண்டையும் சாப்பிட்றணும். இந்த 7 நாளைக்கும் 7 அடுத்தது அவங்க போகம் செய்யக்கூடிய 8வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புளி சேர்த்தக்கூடாது. கண்டிப்பாக உணவுல ஒரே ஒரு கொட்டை புளி கூட சேர்த்தக்கூடாது. சரிங்க. பத்தி முறைகள் அப்படி சொல்லிடுங்க. ஆமாம். அது பத்திய முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி அப்படிங்கிற ஐட்டமே இருக்கக்கூடாது. அதாவது புளிப்புங்கிறது எதுவாக இருந்தாலும் சரி. அப்புறம் ஃபோன் பண்ணி மோர் சாப்பிட்லாமா, தயிர் சாப்பிட்லாமா, தக்காளி சாப்பிட்லாமா, புளிப்பு அப்படின்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதனால் புளிப்பான ஐட்டங்கள் 8 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக பிராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது. இதுதான் பத்திய முறை. மற்றபடி எல்லா ஆகாரங்களும் எடுத்துக்கலாம். நிறைய மதிய சாப்பாட்டில் நெய் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். இது மாதிரியெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க போக சக்தி 8வது நாள் அபாரமாக இருக்கும். சரிங்க ஐயா. நேரிலே உங்களுக்கு தேவையான சரியான தீர்வு ஐயா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து டைமிங் கிடைக்கல, டைமிங் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, 5 நிமிஷம், எனக்கு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு 8வது நாள் நீங்கள் ஒன்று சேரும்போது உங்களுடைய டைமிங் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காரு ஐயா. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு, அதை சொல்லி முடிச்சிட்டாரு. சரிங்களா? சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருக்குன்றதுக்காக உங்களுடைய இதை சொல்லியிருக்காரு, உணவு முறைகள் சொல்லியிருக்காரு. நல்லா, அதாவது அந்த காலத்தில் நம்ம நெய் சாப்பிடுவோம் இல்லையா, நெய்யெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நாட்டு பசுமாட்டு நெய் போட்டு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தாங்க. அந்தளவுக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு, வீரியம் நல்லா இருந்துச்சு, ஆன்மை நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே அதாவது நீங்கள் சொல்லும்போது அந்த தயிர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தயிரும் நெய்யும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியான உணவு எதுவுமே கிடையாது. பழைய சோறு, தயிர், மோர், நெய், இதுதான் அவங்களோட உணவு முறையே. அதுதான். அதனால் அந்த தயிர் சாப்பிட்ட வரைக்கும் அவங்களோட ஆண்மை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நெய் சேர்த்தும் போது உடல் குளிர்ச்சியாச்சு, நிறைய விந்து ஊறுனுச்சு, போக சக்தி கூடுனுச்சு. அதனால் இந்த தயிர் நெய்யை ரொம்ப சீப்பாக யாரும் நினைக்க வேண்டாம். அதனால தான் அந்த காலத்தில் கிருஷ்ணரே வந்து நெய் வந்து திருடி சாப்பிட கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்க ரொம்ப நல்லது. நேர்களே, உங்களுக்கு இந்த இது வேணும்னாக்க அப்படி இல்லை செய்ய உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விளக்கத்தை உங்களுடைய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க தேவையான ஒரு ஆலோசனை உங்களுக்கு வழங்குவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஐயா நன்றிங்க. நன்றி. வணக்கம்.